Hudson Card. வணக்கம். பாண்டவர்கள் ஒரு வருஷம் மறைவாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பற்றின விராட பருவம், அதனுடைய முதல் பகுதியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது 2வது பகுதி. ஒருவேளை நீங்கள் அந்த முதல் பகுதியை இது மட்டும் கேட்கலனாக்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது. முதல்ல அதை போய் கேட்டுட்டு அப்புறமா இங்கே வாங்க. மகாபாரதத்தில் விராட பருவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. 12 வருஷம் காட்டில் வாழ்ந்த பிறகு ஒரு வருஷம் யார் கண்ணுக்கும் படாமல், யாருக்கும் தெரியாமல், தம்மை வெளிப்படுத்தி கொள்ளாமல் மறைவாக அவர்கள் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு நிபந்தனைக்காக பாண்டவர்கள் 5 பேர் திரௌபதியும் விராட நாட்டுக்கு வந்து வேறு வேறு பெயர்களில் வாழ்வதை பற்றியது தான் முதல் பகுதி. விராட பருவம் என்பது இன்னைக்கு கூட நம்முடைய கிராமங்களில் மழை இல்லைனாக்க, பயிர் வறண்டு போயிருந்ததுனாக்க அது துளிர் விடவும், இயற்கை மானுட குலத்தின் மீது தன்னுடைய கருணையை கொடுப்பதற்கும் விராட பருவத்தை படித்தால், அதை ஒருத்தர் படிக்க எல்லாரும் சொல்லி கேட்டால் நல்ல மழை பொழியும் அப்படின்ற நம்பிக்கை இன்றைக்கும் கூட எல்லா இடத்துலையும் உண்டு. தமிழ்நாட்டிலையும் உண்டு, இந்தியா முழுக்கவுமே அந்த நம்பிக்கை உண்டு. அப்படி இயற்கையை துணைக்கு அழைக்கின்ற ஒரு சக்தி இந்த பகுதி மகாபாரதத்தில் இருக்குது அப்படின்ற நம்பிக்கை எத்தனையோ 1000 வருஷங்களாக இருக்குது. 6 பேரும் விராட நாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து வேறு வேறு பெயர்களிலே வசிக்கின்றார்கள். கங்கன் என்கின்ற பெயரில் தருமன், வலவன் என்கின்ற பெயரிலே பீமன், பிரகர்நடை என்கின்ற ஒரு திருநங்கையாக நடனம் கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியராக அர்ஜுனன், கிரந்திகன் என்கின்ற பெயரில் குதிரைகளை பயிற்றுவிப்பவனாக நகுலன், தந்திரிபாலன் என்ற பெயரில் ரொம்ப தனியாக வசித்து கொண்டு தன்னை நாடி வருகிறவர்களுக்கு, குறிப்பாக அரச குலத்தை சார்ந்தவர்களுக்கு அவர்களினுடைய பிறவி நூல், அதாவது ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுகின்ற இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற சகதேவன், சைரேந்திரி என்ற பெயரோடு அரசியான சுதேஷனையனுடைய தோழியாகவும் அவளுடைய மேக்கப் உமனாகவும் ஒரு வேலையை எடுத்துக்கொண்டிருக்கின்ற திரௌபதி. இப்படி தான் ஆரம்பிக்குது. இந்த ஒரு வருஷ காலம் இவங்க வாழணும். முதல்ல எடுத்த உடனேயே எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியபடி அவங்களுக்கு வந்த பிரச்சனை என்பது முதலில் திரௌபதிக்கு பிரச்சனையாகத்தான் இருந்தது. சில பேர் என்ன முயன்றாலும் அவங்க யாருன்றதை அவங்களால வெளிக்காட்டிக்காம இருக்கவே முடியாது. எவ்வளவோ அவங்க அமைதியாக இருப்பாங்க, வாயே திறக்க மாட்டாங்க, மறைஞ்சிருப்பாங்க. ஆனாலும் அவங்களினுடைய பர்சனாலிட்டியே அவங்க யாருன்றதை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் திரௌபதிக்கு நடந்தது. திரௌபதியினுடைய அந்த மாபெரும் அழகை பார்த்து அந்த அரண்மனையே கொஞ்சம் அந்த புறத்தில் இருக்கிற எல்லாருமே ஓரளவு அதிர்ச்சி ஆயிட்ட மாதிரி தான் ஆயிட்டாங்க. இப்படி ஒரு அழகா, இப்படி ஒரு கம்பீரமா, ஒரு அரசியலும் பேரரசி போல இருக்காளேவென்ற எண்ணம் தோன்றாமல் யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட திரௌபதியை முதலில் சுதேஷனோட அண்ணனான கீச்சகன் பார்க்கிற போது கீச்சகனுக்கு அவள் மீது இச்சை ஏற்பட்டது. சில பெண்களினுடைய வாழ்க்கை இது ஒரு தொடர்கதையாகவே இருக்கும். எங்கே போனாலும் அவர்களுக்கென்று இந்த துயரத்திலிருந்து மீண்டு வருகிற வாழ்க்கையை காலம் அவர்களுக்கு கொடுப்பதே இல்லை. திரௌபதி அப்படித்தான். அப்போதுதான் அவள் அவமானப்பட்டு அரச சபையிலே நின்று ஆடை களைய வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டு கண்ணனனுடைய அருளாலே காப்பாற்றப்பட்டு அதற்கு பிறகு 12 வருஷம் காட்டிலையும் மேட்டிலையும் நடந்து கால்களில் முள்ளும் கல்லும் தைத்து அந்த வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு நல்லவேளை அந்த நிறைவு ஒரு வருஷம் அப்படியே அமைதியாக வாழ்ந்துட்டு நம்ம இருக்கிறதே யாருக்கும் தெரியாமல் இருந்தால் திரும்பி போய் நம்ம நாடு நமக்கு கிடைக்குன்ற ஒரு சின்ன நம்பிக்கையில் தானே அந்த பொண்ணு வாழ்ந்துட்டுருக்கா. நாடு கிடைக்கிறது கூட விடுங்க, அவள் பிள்ளைகளை பிரிஞ்சு அவள் இருக்கா இல்லை, என்னுடைய பிள்ளைகளை பார்க்கலான்னு ஒரு அம்மாவாக ஒரு நினைவில் தானே அவள் இருக்கா. ஆனால் அப்படி வாழ்ந்த இடத்திலும் அவளுக்கான நிம்மதி என்பது இல்லை. அந்த நாட்டை கீசகன் தான் ஆண்டு கொண்டிருந்தான். கீசகனுடைய அபாரமான உடல் திறன், மிகப்பெரிய மல்யுத்த வீரன். அவனை பற்றி இந்தியா முழுக்க தெரியாதவர்களே இருக்க முடியாது. அவன் பார்வையில் பட்ட எதுவுமே அவனுடைய கைக்குள் வராமலும் இருக்க முடியாது.
திரௌபதியை பார்த்த உடனேயே அவள் மீது இச்சையை கொள்ளுகின்றான் கீசகன். அப்போ அரண்மனையில் ரொம்ப சாதாரண பணிப்பெண்ணா இருக்கிற அவளை அடைவதிலே தடைகள் எதுவும் இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சி கூட பார்க்கல. அதனால அவளை தன்னுடைய அரண்மனைக்கு வர சொல்லி உத்தரவுக்கு மேல் உத்தரவு போய்கொண்டே இருக்கிறது. சைரேந்திரி வலிமையுடன் அந்த உத்தரவுகளை மறுக்கின்றார். நான் இங்கே வர்றப்போதே ராணியான சுதேஷனிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். 5 கந்தர்வர்கள் என்னுடைய கற்புக்கு காவலாக இருக்கிறார்கள். அதனால் அதற்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். அதனால் அதிலிருந்து அந்த நிலைப்பாட்டிலிருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்கா. அரசியான சுதேஷனை தனக்கு உதவி செய்வான்னு அவன் நினைக்கிறான். ஆனால் பரிதாபத்துக்குரியல் திரௌபதி. சுதேஷனால எதுவுமே பண்ண முடியாது. தன்னுடைய அண்ணனை எதிர்க்கிற எந்த சக்தியும் இல்லாதவளாக அவளும் இருக்கிறார். மன்னர் விராடரும் அப்படித்தான் இருக்காரு. அதனால் கீசகனுடைய உத்தரவுக்கு என்னால் மறுப்பு எதுவும் சொல்ல முடியாது. நீ உன்னால் முடிஞ்சால் நீ உன்னை காப்பாற்றிக்க, இல்லாட்டா நீ அதுக்கு கீழ்ப்படிந்து தான் ஆகணும் அப்படின்னு சுதேஷனை சொல்லிடுறார். இப்போ திரௌபதி அரசவையிலேயே நிற்கிற போதே கீசகனால் அவமானப்படுத்தப்படுகின்றார். ஒரு ஒரு அரண்மனையில் பணிப்பெண்ணாக இருக்கா ஒருத்தி. அவளுக்கு நான் உத்தரவு மேலே உத்தரவு அனுப்புகிறேன், ஆள் மேலே ஆள் அனுப்புகிறேன், அவள் எனக்கு அடிபணிய மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அரசவையிலேயே தன்னுடைய கணவர்கள் அங்கே தான் இருக்காங்க. கங்கன் என்ற பேரில் தருமன் அங்கே தான் இருக்கின்றான். அந்த அரண்மனையினுடைய அடுமனையில் தான் வலவன் என்ற பெயரிலே பீமன் இருக்கின்றார். பிரகன்னலை ஆசிரியராக அங்கேதான் அர்ஜுனன் இருக்கின்றார். அத்தனை பேரின் முன்பும் நிறுத்தி வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுகிறாள் சைரேந்திரி. இறுதியாக அவளுக்கு ஒரு அல்டிமேட்டம் மதி கொடுக்குறான் கீசகன். ஒரு நாளையும் ஒரு நேரத்தையும் குறிப்பிட்டு அந்த நாளில் அவள் வந்தே ஆகணும்னு, வராட்ட அவளுடைய உயிர் பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கீசகன் ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றார். அந்த உத்தரவை கேட்டுக்கொண்டிருக்கிற போது திரௌபதியினுடைய மனசுக்குள்ள பெரிய போராட்டம். இதிலிருந்து எப்படி மீண்டு வருவதுன்னு. ஏன்னா அவங்க பிரிந்து வந்து வேறு வேறு பேரில் வாழற போதே முக்கியமான கண்டிஷன், ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடாது, ஒருவரோடு ஒருவர் எந்த காரணம் கொண்டும் பேசக்கூடாது அப்படின்றது தான் கண்டிஷன். இதை எப்படி செய்வது, இதை எப்படி நிகர் செய்வது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வாய்தா வாங்கிக்கிட்டே இருந்து கொண்டிருக்கின்றாள் சைரேந்திரி. இதுக்கு நடுவில் இன்னொரு பிரச்சனை வந்து விடுகின்றது. கீசகனுடைய திட்டமே எப்படியாவது அந்த மன்னரை வீழ்த்தி விட்டு, மன்னரனுடைய மகன் இருக்கான இந்த மக்குப்பள்ளி எதுவுமே தெரியாத உத்தரன் இருக்கான அவனையும் விலக்கி விட்டு தான் மன்னனாக வேண்டும் என்பதுதான். இதற்காக அவன் செய்கிற ஒரு திட்டம் என்னன்னா, காலக்கேயர்கள் என்று பெயர் கொண்ட பிரம்மாண்டமான மல்லர்கள், மிகப்பெரிய மகா மல்லர்கள், பார்த்தாலே மாமிச மலை மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அவர்களை விராட நாட்டின் மீது படையெடுத்து வர்ற மாதிரி வர சொல்கிறாங்க. படையெடுத்து வருதுன்னா அவங்க ஆர்மியோடலாம் வரமாட்டாங்க. அவங்க வந்து அந்த நாட்டில் இருக்கிறவர்களை, எங்களை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கனாக்க நாங்கள் திரும்பி ஓடி போயிடுவோம், ஆனால் எங்களை உங்களால் வெல்ல முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கணும், நாட்டை கேட்டால் கூட நீங்கள் கொடுக்க வேணும் அப்படின்ற ஒரு டிமாண்டோட பெரும் மல்லர் படை ஒன்று அந்த நாட்டுக்குள்ளே வந்து இறங்கியிருக்கு. இப்போ விராடர் அவர் இருக்கிற நிலைமையில எந்த நேரமும் குடி, இல்லாட்ட கங்கனோட உட்காந்து சூதாட்டம், இல்லாட்டா ஏதோ ஓலைச்சுவடிகளில் ஆராய்ச்சின்னு அவர் பாட்டுக்கு ஓரமாக இருக்கார். மல்லர்களோட சண்டை போடுற மாதிரி அவர் இருக்கார். அவருடைய மகன் உத்திரன், அவன் எந்த போர்க்களத்துக்கும் போகாதவன், எந்த பயிற்சியும் இல்லாதவன், வில்லையும் அம்பையும் எடுத்தே பழக்கம் இல்லாதவன். அவனை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. மல்லர்கள் எல்லாம் ஒரு பெரும் மைதானத்திலே வந்து இருக்கின்றார்கள். விராட மன்னர் வருகிறார். அந்த மல்லர்கள் தங்களுடைய திறமையெல்லாம் காட்டுறாங்க. மன்னர் என்ன நினச்சிக்கிட்டு வராருனாக்க, அவங்க தனக்குள்ள குஸ்தி போட்டுப்பாங்க, அவங்களுக்கு எதாவது பரிசு கொடுத்துட்டு அரண்மனைக்கு திரும்பி போயிடலாம் நினச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. திடீர்னு அந்த தலைமை மல்லன் வந்து சொல்கிறான், அரசரே, நீங்களோ அல்லது உங்களினுடைய குடும்பத்தில் இருப்பவர்களோ, அதாவது உங்களினுடைய இரத்த வழி குருதி வழி வந்தவர்களோ, அல்லது உங்களினுடைய அரண்மனையில் உங்களுக்காக வேலை செய்கிறவர்களோ, இவங்க யாராவது எங்களை எதிர்த்து நின்று ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சிட்டாக்க நாங்கள் வந்து எங்களுடைய செல்வத்தையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறோம். ஆனால் அப்படி யாருமே ஜெயிக்க முடியல, நாங்கள் தான் ஜெயிச்சோன்னா உங்கள் நாட்டை எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாமே ஒரு டீல் தான். ஏன்னா அப்படியே நாட்டை வாங்கிக்கிட்டு அந்த நாட்டை கீசகனிடம் கொடுத்து விட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அதுதான் டீல். அதற்காக பெரும் பணத்தை கொடுப்பதற்காக கீசகன் ஒத்துக்கொண்டிருக்கின்றார். விராட மன்னர் வந்து அவங்கள பார்த்து பயந்து போயிட்டார். அவரால் நிற்கக்கூட முடியாது. உடனே கீசகனை பார்த்து, தன்னுடைய மைத்துனனான கீசகனை பார்த்து, இந்த நாட்டுக்கு நீ தான் படைத்தலைவனாக இருக்க,
நீ நீ தான் வந்து இவங்களோட சண்டை போட்டு ஜெயிக்கணும். வேற யார் இங்க இருக்கிறவங்க யாருக்குமே அவ்வளோ பலம் கிடையாது. கீசகன் இந்த கேள்வியை எதிர்பார்த்து தானே அங்கே வந்திருப்பான். அவன் என்ன சொல்லிட்டான், மன்னரே நான் செய்வேன். என்னால் இவங்களை ஜெயிக்க முடியும். ஆனால் நான் செய்யக்கூடாது. நான் ஏன் செய்யக்கூடாதுனாக்கா, அவங்களோட கண்டிஷனை நீங்கள் கவனிச்சிங்களா? ஒன்று, உங்களினுடைய ரத்த வழி வந்தவங்களா இருக்கணும். நான் உங்கள் ரத்த வழி வந்தவன் இல்லை. நான் உங்கள் மனைவியினுடைய சகோதரன், அவ்வளவுதான். உங்கள் ரத்தம் கிடையாது என்னுடைய ரத்தம். அதனால் நீங்கள் தான் சண்டைக்கு போகணும். இல்லை உங்களுடைய மகன் சண்டைக்கு போகணும். இல்லை உங்களினுடைய உறவு வழியில் வந்தவங்க யாராவது எதிர்த்து நிற்கணும். யாருமே இல்லைனாக்க உங்களுக்கு அடிமையாக உங்கள் அரண்மனையில் இருக்கிறவங்க யாராவது, அதாவது வேலைக்காரர்களாக இருக்கிறவங்க. நான் அப்படி வரல. நான் வந்து இன்னொரு நாட்டை சேர்ந்தவர். உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உங்கள் நாட்டுக்கு வந்து உங்களுடைய படைகளை நான் பாதுகாத்துட்டு இருக்கேன். அவங்களுடைய கண்டிஷன் படி நான் போக முடியாதுன்னு கீசகன் சொல்லிடுறான். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத விராட மன்னர் கை காலெல்லாம் அவருக்கு உதறி போகுது. என்ன செய்வது என்றே தெரியாமல் கங்கன் என்ற பெயரில் தனக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற தர்மபுத்திரரை பார்த்து, கங்கரே நீங்களாவது ஏதாவது யோசனை சொல்லுங்க. இது ஒரு அநியாயமான முறை இல்லையா? இவங்க ஏதோ எங்கள் நாட்டுக்கு வரேன்னு வந்துட்டு திடீர்னு என்னையே சண்டைக்கு கூப்பிட்டா இது வந்து முறையான்னு கேட்குறாரு. இப்போ கங்கர் சொல்லுகிறார், மன்னா இது முறை தான். இது வந்து வழக்கத்தில் இருக்கிற ஒரு முறை தான். ஒரு பெரும் வீரன் ஒரு நாட்டை வென்றெடுக்க முடியும். அவனுடைய வீரத்தின் திறத்தால் மாத்திரமே ஒரு நாட்டை அவன் அடிமை கொள்ள முடியும். அதற்காக போருக்கு அழைப்பது என்கின்ற நெறிமுறை எப்போதுமே இருந்திருக்கிறது. அதனால தான் எல்லா நாட்டிலையுமே மன்னர்கள் வந்து அவர்களுக்கு அடிமைகளாக பெரும் மல்லர்களை வைத்திருக்கிற வழக்கமும் உண்டு. ஆனால் துரதிருஷ்டவசமாக உங்கள் நாட்டில் இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு இது தெரியாதபடி உங்கள் மைத்துனர் இதெல்லாம் வந்து பார்த்து கொண்டு விட்டார். ஆனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் ஒரு உத்தரவு அனுப்புங்க. உங்களினுடைய அடுமனையில் சமையல் ஆளாக ஒருத்தர் சேர்ந்திருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அவன் பேர் வலவனா. அவனும் பெரிய வீரன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. உங்கள் அடுமனையில் உங்கள் சமையல்காரராக இருக்கிறதுனால அவர் மன்னரை சேர்ந்த மன்னருக்கு அடிமை மாதிரி தானே. ஆனால் உங்கள் சார்பில் அவர் சண்டை போடலாம். அவரை வந்து கூப்பிடுங்க. இப்போ இது சொன்ன உடனே அந்த காலக்கேயர்களுக்கு ஒன்றும் பெரிய அதிர்ச்சியில் இல்லை. எவனா இருந்தால் என்ன, எங்களை ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. வர சொல்லுங்க பார்த்துக்கலாம். நிச்சயமாக நாங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த ஆளை கொன்னுடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அடுமனையில் இருக்கிற வலவன் அழைத்து வரப்படுகின்றார். அந்த அந்த பெரும் அரங்கத்திலே பிரகனலையும் அமர்ந்திருக்கின்றார். 3 சகோதரர்கள் மாத்திரமல்ல, நகுலனும் அங்கே தான் இருக்கான். கிரந்திகன் என்ற பெயரில் குதிரைகளை பாதுகாக்கிற நகுலனும் அங்கே தான் இருக்கின்றான். வலவன் உள்ளே வருகின்றான். மன்னரை வணங்குகின்றான். நேர சண்டைக்கு போகின்றான். தன்னை எதிர்த்து நிற்கப் போகிற அந்த மாமிச மலை மாதிரி இருக்கிற இன்னொருவரை பார்த்து அவனுக்கு ஒரு அச்சமோ ஒரு தயக்கமோ இல்லை. யார் அவன்? அவன் பீமன். அவனை யாரால் எதிர்க்க முடியும்? நடந்து வருகிற நடையை பார்க்கிற போதே அந்த மல்லனுக்கு தெரிந்து விடுகிறது, இந்த ஆள் சாதாரணமான ஆள் இல்லை என்பது தெரிந்து விடுகிறது. மற்றவர்களுக்கு தான் ஐயோ இப்படிலாம் இருக்கிற போய் அவனை போய் சமையல் அறையில் இருக்கிற ஒருத்தனால ஜெயிக்க முடியுமா? ஆடு பார்க்க பூதாகரமாக இருக்கான், ஆனால் எப்படி இவன் மல்யுத்தத்தில் ஜெயிக்க முடியும்? ஒரு நிமிஷத்துக்குள்ள அவன் இறந்துருவான்னு தான் மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வீரர்களுக்கு தெரியும் தானே, நடந்து வருகிற அவனுடைய நடையிலிருந்தே அவன் மாபெரும் வீரன் என்பதை தெரிந்து கொண்டு அவங்க உஷாராயிடுறாங்க. அந்த பெரும் போர் நடக்கிறது. மாமிச மலைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்கிறப்போ பீமனுக்கு ரொம்ப நேரெல்லாம் தேவையாது. மிகச்சில நிமிடங்களுக்குள்ளேயே அந்த கழுத்தையே திருப்பி அந்த மல்லனை அவன் வந்து ஜெயித்து விடுகிறான். ஒவ்வொரு மல்லராக வராங்க, எல்லாரையும் அப்படியே அசால்ட்டாக ஜெயிக்கிற மாதிரி பீமன் ஜெயிக்கிறான். இதை கீசகன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த வலவன் என்ற பெயரில் தன்னுடைய தான் இருக்கிற அந்த விராட நாட்டில் சமையல் கலைஞனாக இருக்கிற, சமையல் அறையில் அடியாளாக இருக்கிற ஒருத்தன் இவ்வளவு திறமை கொண்டவனாக இருப்பதை கீசகன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் கீசகன் புத்திசாலி. அவனுடைய நெஞ்சத்துக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லுகிறது. இங்கே ஏதோ ஒன்று வித்தியாசமாக நடந்துட்டுருக்கு. அந்த கூட்டத்தை அவன் பார்க்கிறான். அந்த கூட்டத்திலே அப்படியே மக்கள் கூட்டம் பொங்கி ததும்பி கொண்டிருக்கிறது. அப்படியே அலை அடிக்கிறது. ஒவ்வொரு அடிக்கும் மக்கள் வந்து அப்படியே கண்ணீர் விட்டு அழறாங்க, மகிழ்ச்சியில் கதறாங்க. ஒரு 6 பேர் மாத்திரம் அங்கே இருக்கிறவங்க எதுலேயுமே பாதிக்கப்படாதவர்கள் போல இருக்காங்க. ஒன்று அந்த கங்கன், ஒன்று போரிட்டு கொண்டிருக்கின்ற வலவன், 3வது அங்கே நடன ஆசிரியராக உட்கார்ந்திருக்கிற பிரகன்னலை என்கின்ற அந்த அழகான பெண்.
4வது கிரந்திகன் என்ற பெயரிலே குதிரைகளை பயிற்றிருக்கிற இவன். 5வது யாரோ ஒரு ஜோசியக்காரன் என்ற பெயரில் வந்திருக்கிற தந்திரி பாலன் என்கின்ற ஒரு ஆள். அப்புறம் சைரேந்திரி, தன்னுடைய மனம் யாரிடம் இச்சை கொண்டிருக்கிறதோ அந்த சைரேந்திரி. இவங்க எல்லாரும் அங்கே இருக்காங்க. இவங்க 6 பேர் மாத்திரம் எந்த சலனமும் இல்லாமல், இந்த 6 பேரில் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கானே தவிர சலனம் இல்லை, அவனுக்கு பதட்டம் இல்லை, இவ்வளோ பெரிய சண்டையில் ஈடுபடுறோமேன்றது கூட இல்லை. ஏன்னா சின்ன பிள்ளைங்களோட விளையாடுற மாதிரி அவன் பாட்டுக்கு இருக்கான். இந்த 5 பேரும் கூச்சல் போடலை, கதறலை, அப்படியே இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. அவங்க கண்களில் ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு தீர்மானம் இருக்கிறது. இவங்க 5 பேர் ஒருவரை ஒருவர் அசந்து மருந்து கூட பார்த்துக்க மாட்டேன்றாங்க. ஒருத்தரை ஒருவர் எதேச்சையாக கூட அவர்கள் விழிகள் சந்தித்துக் கொள்ளவில்லை. ஆனால் அந்த 5 பேர் அமைதியாக இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். அவனுடைய மனம் சில சமயம் கிட்டத்தட்ட உண்மைக்கு பக்கத்தில் நம்முடைய மனம் வந்துடும். அப்படி தானே? ஏதோ ஒரு பெரிய குழப்பம் இருக்கும், நம்மளை சுற்றி ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி இருந்தால் மனசை அதை உணர்ந்துடும். அந்த உண்மையை தொடுவதற்கு முன்பு தெய்வங்களினுடைய விதி வேறு மாதிரி இருந்தால் வேறு ஏதோ ஒன்று நமக்கு கலைச்சி விட்டுரும். அப்படிதான் கீசன் கிட்டத்தட்ட உண்மைக்கு பக்கத்தில் வந்துட்டான். ஆனால் அந்த உண்மையை தொடுவதற்கு முன்பு பீமன் வென்று விட்டான். அவனுடைய மனசு அதில் போயிருச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த கால்கேயர்கள் ஜெயித்த பிறகு இந்த நாட்டை அவங்க எனக்கு கொடுத்துருவாங்க, அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத விராட மன்னனையும் அவன் மகனையும் எலிமினேட் பண்ணிடலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அது நடக்காமல் போயிடுச்சுன்னு அவனுடைய மனம் திரிந்து விட்டது. இந்த வெற்றியை அந்த நாடு பெரிதாக கொண்டாடியது. அவங்களும் திரும்பி போயிட்டாங்க. வலவன் திரும்பவும் அடுமனைக்கு போயிட்டான். இப்போ அவனுக்கு புதிய மரியாதைகள் அங்கே இருக்கின்றன. நீ இவ்வளோ பெரிய மல்யுத்த வீரனா யார்? இல்லை, எங்கள் ஆசிரியர் ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, ஆனால் நான் சமையல்காரன் தான், எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி மறைந்தும் ஒளிந்தும் திரும்பவும் வாழுகிற வாழ்க்கைக்கு வல்லவன் போய்விட்டான். இப்போ கொஞ்ச நாள் ஆனவொடனே கீசகனுடைய கவனம் திரும்பவும் சைரேந்திரி மீது போனது. அன்னைக்கே அவளை வர சொன்னோமே, அதுக்கு நடுவில் ஏதேதோ நடந்தது. திரும்பவும் ஒரு உத்தரவு போகிறது. திரௌபதிக்கு இப்போது தெரிகிறது, இந்த உத்தரவை இனிமேலும் தள்ளி போட முடியாது, இதை இப்போது முடிக்க வேண்டும். இதை வளரவிட்டால் பிறகு இது பெரும் ஆபத்திலே முடியும் என்பது அவளுக்கு தெரிந்து விடுகிறது. அதனால சைரேந்திரி அடுமனைக்குள் போனாள். அடுமனைக்குள் போகிறவளை போல போனால், போகிற நேரம் என்னன்னா, எல்லா வேலையும் முடிச்சு எல்லா பாத்திரத்தையும் கழுவி தரையெல்லாம் கழுவி சுத்தப்படுத்திட்டு எல்லாரும் அரை மயக்கத்தில் இருந்தார்கள். நல்ல விருந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அரண்மனையே அரை தூக்கத்திலே இருக்கிற நேரத்தில் சைரேந்திரி மாத்திரம் உள்ளே சென்றாள். அங்கே தூங்காமல் உட்கார்ந்து கொண்டு அடுப்பில் அணைந்திருக்கிற நெருப்பையே பார்த்து கொண்டிருக்கிற வல்லவனை பார்த்து தனக்கு தொண்டையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பதாகவும் கொஞ்சம் மிளகு கலந்த நீரை கொடுக்க முடியுமா என்றும் சைரேந்திரி கேட்கிறார். அவளுடைய கண்களை பீமன் பார்க்கிறான். ஆனால் அந்த அந்த அவளை தெரிஞ்சுக்கிட்டதா கூட ஒரு உணர்வு இல்லை. அப்படியே வெற்று கண்கள், அவளை கடந்து பார்க்கிற ஒரு கண்கள். நீங்கள் அரண்மனையிலிருந்து வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு சேவை செய்யத்தான் நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி அந்த நீரை கொதிக்க வைத்து அந்த மிளகு அதில் பொடி பண்ணி போட்டு அவளிடம் கொடுக்கிறான். கொடுக்க போகிற நேரத்தில் அவளுடைய உதடுகள் அசைந்தனவா, அசைந்தார் போல இருந்தது. ஆனால் ஒலி எதுவுமே வெளியே வராத சின்னஞ்சிறு அசைவு. அவள் ஒரு வார்த்தையை தான் சொல்லி இருக்க வேண்டும். அந்த வார்த்தை உலகத்தில் யாருக்கும் கேட்கவில்லை. ஆனால் பீமனுடைய செவிக்கு அந்த சொல் கேட்டது. கீசகன் என்கின்ற ஒரு சொல்லை சொல்லுகிறார். அவனும் பதிலுக்கு ஏதோ சொல்லுகிறான். உதடே அசையவில்லை. எங்கு, எப்போது என்று கேட்கின்றான். அவனுடைய அரண்மனை இன்று நள்ளிரவு என்று அவள் பதில் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் சுற்றி இருக்கிற யாருக்கும் எதுவுமே கேட்கல. யாரோ ஒருத்தி வந்தா மிளகு தண்ணி வாங்கிட்டு போயிட்டா, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அன்றைக்கு இரவு கீசகனுடைய அவன் வர சொன்ன இடத்திலே இவ போய் இருக்கணும். அதுதான் கண்டிஷன். அவன் வருவான், அந்த இடத்துக்கு இவ போய் காத்திருக்கணும், கீசகன் வரணும். ஆனால் இவ போகலை. சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டாள் அல்லவா? அதனால் அன்றைக்கு இவள் போய் எங்கேயோ மறைந்து கொண்டிருக்கிறாள். காமம் தன் உடல் முழுவதும் பாய்ந்து குதற சைரேந்திரியை இன்றைக்கு அடைந்து விடுவேன் என்கின்ற தீராத வேட்கையோடு கீசகன் உள்ளே வருகின்றான். அறை இருட்டில் அந்த அறையே ஆழ்ந்திருக்கின்றது. கட்டலின் மீது ஒரு பெரிய உருவம் இருப்பது போல இருக்கிறது. சைரேந்திரியா என்று நினைத்து கீசகன் அதை நெருங்குகின்றான். அடுத்த நாள் காலை
கீசகனை தேடி தேடி பார்த்து அவன் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி அவருடைய வீரர்கள் அங்கேயும் எங்கேயும் அலைப்பாய்ந்து கடைசியா எங்க போனா, இந்த அறையில தானே இருந்தான்னு சொல்லி அந்த அறையின் கதவை திறந்து பார்க்கிற போது கழுத்து முறிக்கப்பட்டு கீசகன் இறந்து கிடக்கின்றான். கீசகனுடைய மரணம் விராட நாட்டுல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி விட்டது. யாரு கொன்னாங்க? யாரால அவனை கொல்ல முடியும்? கீசகனை வெல்வதற்கு யாராவது இந்த உலகத்துல இருக்க முடியுமா என்ற கேள்விகள் எல்லாருடைய மனத்தையும் ஆக்கிரமித்தது. அந்த நாட்டுல இருக்கிறவங்க அதிர்ந்தா பரவாயில்ல, இந்த செய்தி மற்ற நாடுகளுக்கு பரவ ஆரம்பித்தது. கீசகனை வெல்லக்கூடியவர் யார்? எவர் கொலை செஞ்சாருன்னே எப்படி தெரியாம இருக்க முடியும்? ஒரு எந்த தடமும் இல்லை, எவிடன்ஸும் இல்லை. யார் வந்தாங்கன்னு தெரியல, யார் போனாங்கன்னு தெரியல. பெரும் மர்மமாகவே இருக்கிறதுன்னு சொல்லி அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தார்கள். சுதேஷனுடைய மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஒரு கேள்வி இருந்தது. இதற்கு எந்த விதத்திலாவது சைரேந்திரி காரணமாக இருக்க முடியுமான்னு. அதனால சைரேந்திரியை கூப்பிட்டு கேட்டாள். அவன் ஒன்னைத்தானே வர சொல்லிக்கிட்டே இருந்தான், நீ போனியா? போகும்போது ஏதாவது நடந்ததா என்று. சைரேந்திரி அதற்கு பொய் சொல்ல விரும்பவில்லை. அவள் என்ன சொன்னாள், அவர் என் நெறியில்லாத ஆசை என் மீது கொண்டார் உங்களுடைய சகோதரர். பலமுறை எச்சரித்தேன், அவர் கேட்கவில்லை. நான் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 5 கந்தர்வ கணவர்களால் என்னுடைய கற்பு காப்பாற்றப்படுகிறது என்று. அந்த 5 பேரில் யாரோ ஒருவர் கீசகனை ஒருவேளை கொலை செய்திருக்கலாம் அப்படின்னு சைரேந்திரி சொல்றார். சுதேஷனையும் அதை நம்புகிறார். நம்பி எல்லாத்தையும் அந்த செய்தியை பரப்புகிறார். சைரேந்திரி மீது அவன் முறையில்லாத காதல் கொண்ட காரணத்தினால சைரேந்திரியை பாதுகாக்கிற கந்தர்வன் ஒருவன் தான் கீசகனை கொன்றிருக்க வேண்டும். இந்த செய்தியும் வெளியே பரவுகிறது. இந்த செய்தியை யார் வேணா நம்பலாம். ஆனா பீமனையே நெஞ்சத்துக்குள்ளே நினைத்து கொண்டிருக்கிற துரியோதனனால் இதை நம்ப முடியுமா? இந்த ஒரு வருஷத்துல பாண்டவர்கள் அங்க தென்பட்டார்கள், இங்க தென்பட்டார்கள், ஒரு செய்தி வந்துராதான்னு துடிக்கிற நெஞ்சத்தோடு காத்து கொண்டிருக்கிறான் துரியோதனன். அவனுக்கும் சகுனிக்கும் அதே தான் வேலை. எங்க இருக்காங்க? அப்படி ஒற்றர்களை அனுப்புகிறார்கள். பாரத நாடு முழுக்க ஒற்றர்கள் பறந்து பறந்து தேடுகிறார்கள். ஏதாவது ஒரு துளி அடையாளம் தெரிந்தால் போறோம், ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிட்டா போறோம், திரும்ப 12 வருஷம் அவங்கள காட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். அதற்காகத்தானே தவித்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய நெஞ்சம். இப்ப கீசகனுடைய மரணம், அவன் கந்தர்வனால் கொல்லப்பட்டான் என்ற செய்தி வந்த உடனேயே துரியோதனனும் சகுனியும் பேசிக் கொள்ளுகிறார்கள். கீசகனை கொல்லுவதற்கு ஒருவனால் தான் முடியும். அப்போ விராட நாட்டில் தான் இருக்காங்க. என்ன செய்வது? விராட நாட்டுக்கு போய் ஒற்றர்களை விட்டு தேடி பார்க்குறாங்க. ஆனால் கண்டுபிடிக்க முடியல. அவங்க 6 பேரை தேடுறாங்க. இந்த 6 பேரும் தனித்தனியே ஒரே இடத்துல இருப்பதை ஒற்றர்களால் கண்டுபிடிக்க முடியல. என்ன செய்வது? அப்ப சகுனி தான் வழக்கம் போல யோசனை சொல்கிறான். விராட நாட்டின் மீது படையெடுத்து செல்லலாம். போய் அந்த காலத்துல படையெடுப்பதற்குன்னு ஒரு முறை இருந்தது. ஒரு நாட்டுக்கு போய் அங்க இருக்கிற ஆநிரைகளை, அதாவது ஆடு மாடுகளை கவர்ந்து கொண்டு வந்து விட வேண்டியது. அது ஒரு சிக்னல் ஃபார் வார். அது அப்படி யார் தூக்கிட்டு போறாங்களோ அதை மீட்டு எடுப்பதற்காக அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் வருவாங்க. 2 பேருக்கும் சண்டை நடக்கும். விராட நாட்டுக்கு போய் ஆநிரைகளை நாம் கவர்ந்து கொண்டு வந்து விடலாம். அப்படி ஒருவேளை வந்துட்டோன்னு சொன்னாக்கா அவங்க போருக்கு வருவாங்க. அந்த நாட்டில் கீசகன் இப்போ கிடையாது. சண்டை போடுறதுக்கு ஒரு நாதி இல்லை. விராட மன்னனால் எதுவும் முடியாது, அவன் மகனாலும் எதுவுமே முடியாது. அப்போ பாண்டவர்களில் 2 அர்ஜுனனும் பீமனும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டுதான் ஆக வேண்டும். அவர்கள் வாழ்கிற நாட்டுக்கு ஒரு சோதனைனாக்க அவங்க மறைந்திருக்க மாட்டார்கள். அது அவர்களுடைய இயல்பு அல்ல. அப்போ தங்களை அவங்க வெளிப்படுத்திடுவாங்க. வெளிப்படுத்திட்டாலே நமக்கு போதுமே, திரும்ப 12 வருஷம் அவங்கள காட்டுக்கு அனுப்பிச்சிடலான்னு சொல்லி விராட நாட்டின் மீது படையெடுப்பு நடக்கிறது. படையெடுப்பை திட்டமிடுகிற போதே சகுனி சொல்றான், துரியோதனா, நமக்கு இருப்பது ஒரே ஒரு நாள். ஏனென்றால் அவர்கள் மறைந்து வாழ்ந்த அந்த ஒரு ஆண்டு முடிய போகிறது. முடிஞ்ச பிறகு அவங்க வெளிப்பட்டா யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. அதனால நமக்கு இருப்பது ஒரே ஒரு நாள். அந்த ஒரு நாள் படையெடுப்புலேயே நம்ம ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்கிற போது அவங்க வெளிப்படணும் அப்படின்னு பெரிய திட்டம் போட்டு விராட நாட்டை கௌரவர்களினுடைய படை நெருங்குகிறது. ஆநிரைகளை கவர்ந்து கொண்டு வந்து விடுகிறார்கள். இப்போ விராட மன்னனுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. ஒருத்தன் இருந்தான் கீசகன். அவனையும் எவனோ ஒரு கந்தர்வன் கொண்டுட்டு போயிட்டான். இந்த நாட்டுக்கு கதி இல்லையே. அதுவும் படையெடுத்து வருகிறவர்கள்லாம் யார்? பீஷ்மர் வருகிறார், துரோணர் வருகிறார், கர்ணன் வருகிறான், துரியோதனன் வருகிறான். இவங்களெல்லாம் எதிர்த்து சண்டை போடுவதற்கு என் பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு சொல்லி கதறி அழுகிறார் அவன். அப்போது கங்கன் அவருக்கு சொல்லுகிறான், மன்னா, நீ ஒரு அரசன், நீ கதறி அழுகிறவன் அரசன் அல்ல. இந்த நேரத்தில் நீ இறந்தாலும் அது வீர மரணம் தான்.
நீயோ உன்னுடைய மகனோ தான் தலைமை தாங்கி பொறுப்பேற்று கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்போது விராட மன்னன் தன்னுடைய மகனான உத்தரனை அழைத்து, நீ தான் போய் இந்த சண்டையை செய்ய வேண்டும், நமக்கு வேறு வழி இல்லை மைந்தா என்று கதறி அழுகிறார். சுதேஷனையும் அழுகிறான். அவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த பையனால ஒரு நன்மையும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் அங்கே வருகிற உத்தரை தன்னுடைய சகோதரனை பார்த்து உத்தரனை பார்த்து சொல்லுகின்றார், ஒரு வீரன் ஜெயிப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவனுடைய தேருக்கு யார் சாரதியாக இருப்பது என்பதுதான். அதனால் நான் உனக்கு ஒன்று சொல்லுகின்றேன், என்னுடைய நடன ஆசிரியராக இருக்கிறாளே பிரகன்னலை, அவளை உன்னுடைய தேருக்கான சாரதியாக நீ நியமித்துக்கொள், உனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறாள். அவளே சொன்னாளா அல்லது இந்த செய்தி அர்ஜுனன் மூலமாக அவள் மூலமாக வந்ததான்னு நமக்கு தெரியாது. நீ எல்லாரும் அவளை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு திருநங்கை, அவள் ஒரு நடன ஆசிரியர், அவள் போய் சண்டைக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு. ஆனால் உத்திரை சொல்லிக்கிறேன், நம்ம உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, நீ அவளோடு போ, உனக்கு வெற்றி கிடைக்கும்னு. அதனால் உத்தரனுக்கு எப்படி தெரியும் தான் இறக்க போகிறோன்னு நினச்சிட்டு தான் அவன் போகிறான். அவனுக்கு சண்டையை செய்ய தெரியாது. பிரகன்னலையை பார்க்க போவதற்கு முன்னால் பயந்து கொண்டு தன்னுடைய அறையிலே பதுங்கி கொண்டிருக்கிறான். நான் போருக்கு போனால் இறந்து போயிடுவேன்னு சொல்லி பிரகன்னலையே அவனை பார்க்க வருகின்றான். அவளுடைய நடை, அதில் இருந்த கம்பீரம், அவளுடைய கண்களிலே இருந்த கூர்மை, அந்த தீட்சண்யம், அந்த சொல்ல மீற முடியாது. அங்கே இருப்பது அர்ஜுனன் அல்லவா? இவனை பார்த்து சொல்கிறார், நில். உடனே அப்படியே மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி எழுந்து நிற்கிறான். சண்டைக்கு செல்ல வேண்டிய நீ உள்ளே படுத்துக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாய், வெட்கமா இல்லை உனக்கு? போருக்கான நேரம், கிளம்பு என்று சொல்லுகின்றான். உடனே உத்தரர் ஓடி போய் போருக்காக தயாராகி அந்த தேரிலே வருகின்றான். ஒரு சின்னஞ்சிறு மாற்றத்தை அவள் செய்கின்றாள். நீ தேரை ஓட்டு, நீ உட்கார வேண்டிய இடத்திலே நான் இருக்கின்றேன், இது உன் தேர் என்பதனால நீ தான் சண்டை போடுறது தான் எல்லாரும் நினைப்பாங்க, அதுவும் பெரிய பெரிய கவசங்கள் அணிந்திருப்பதனால யார் என்னன்னு தெரியாது, நீ தேரை ஓட்டு, நான் மற்றவற்றை கவனித்துக் கொள்கிறேன். உத்தரன் பார்க்க பார்க்க பிரகன்னலையிலிருந்து பிறந்த அம்புகள் அப்பப்பப்பா இந்திரஜாலம் செய்தன. அந்த 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 போருக்கு வந்தவர்கள் யாரும் அதை எதிர்பார்க்கல. எந்த அம்பு யாரை கொன்றதுன்னு யாருக்குமே தெரியல. மிகப்பெரிய நாசம் ஒரு சில மணி நேரங்களிலேயே நடந்தது. பிரமித்து போய் நின்றார்கள். உத்தரனா இப்படி சண்டை போடுறான், இவ்வளவு பெரிய வீரனாவன்ற அந்த அதிர்ச்சியிலேருந்து யாருமே விடுபடுறதுக்குள்ளேயே கர்ணனை தாக்கியது ஒரு அம்பு, பீஷ்மரை தாக்கியது ஒரு அம்பு, துரியோதனனுடைய தேர் சக்கரங்கள் எல்லாம் கழன்று போன. வேற வழி இல்லாமல் கௌரவப்படை பின்வாங்கியது. இனிமேல் உயிர் பழிக்கூடனா ஒரு நிமிஷம் கூட போர்க்களத்தில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே அவங்க ரிவர்ட் ஆகி பின்னாடி போகிறாங்க. போகிற வழியிலேயே துரியோதனன் கதறுகின்றான், அர்ஜுனனை தவிர வேறு யார் இப்படி சண்டை போட முடியும், இது அவன்தான், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் கண்டுபிடித்தோம் என்பதை அவர்கள் சொல்லுவதற்குள்ளேயே அந்த ஒரு நாள் முடிந்து விட்டது. அதனால் அந்த ஒரு வருஷம் மறைந்து இருக்கணுன்ற கண்டிஷனை இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. போர் முடிகின்றது. முடிந்து இறங்குகின்ற உத்தரனை அந்த நாடே கொண்டாடுகிறது. இப்படிப்பட்ட வீரனா நீ, ஐயோ எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி என்ன மலர் மாலை மரியாதைகள் எல்லாம். நேர போய் அப்பா கிட்ட போய் ஆசி வாங்க போகிறான். என் மகனுக்கு இவ்வளவு பெரிய வீரம் இருக்கிறதா? நீ கர்ணனை ஜெயிச்சிருக்க, நீ துரோணரை ஜெயிச்சிருக்கிற, நீ பீஷ்மரை ஜெயிச்சிருக்க, துரியோதனனை ஜெயிச்சிருக்க, இவ்வளோ பெரிய வீரன் அவர் மகிழ்ந்து கொண்டாடுகிறார். அவ்வளவு காலமும் பொறுமையாக இருந்த தருமனால் அதற்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியும். கங்கன் என்கிற பேரிலே இருக்கிற தருமன் மன்னனை பார்த்து சொன்னான், மன்னா நீ முட்டாளா, நீ இந்த வெற்றி அவனுடைய வெற்றியா? இது அவனுக்கு தேர் ஓட்டிய பிரகன்னலையினுடைய வெற்றி, அவளால் வந்த வெற்றிக்கு உன் மகனை நீ பாராட்டி கொண்டிருக்கிறாயேன்னு சொல்லி அவர் வாயை திறந்து சொல்லிட்டேன்னா அதுக்கு மேலும் அது தாங்க முடியல அவரால். இந்த மன்னனுக்கு கோவம் வந்துடுது. அவங்க பகடை ஆயிடுவாங்க இல்லை, அந்த அந்த சதுரங்க காய் அது ரொம்ப கனமானது. அதை எடுத்து கங்கனுடைய நெற்றியில வீசி எறிகிறான். கடுமையான காயம் பட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து ரத்தம் கொட்டுகிறது. பக்கத்திலே இருந்த சைரேந்திரி அந்த ரத்தத்தை தன்னுடைய சேலை தலைப்பாலே ஏந்தி கொள்கின்றார். உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, அவனுக்கு ரத்தம் கொட்டுகிறது, இவன் ஒரு பணிப்பெண் போய் அதை போய் தன்னுடைய சேலை தலைப்பில் அந்த ரத்தத்தை அவன் ரத்திலேருந்து வர்ற ரத்தத்தை நீயே உன் சேலை தலைப்பில் தாங்குறன்னு சொல்லி மன்னன் கேட்கிறான். சைரேந்திரி சொல்லுகிறாள், மன்னா அந்த நெற்றியிலிருந்து ஒரு துளி ரத்தம் உன்னுடைய நிலத்தின் மீது சிந்தினால் உன்னுடைய நாடே நாசமாகி போய்விடும். ஏன்னால் அவருடைய தம்பிகள் அவருடைய ரத்தம் சிந்துவதை ஒரு நாள் கூட பொறுக்க மாட்டார்கள். இப்போ இவருடைய தம்பிகள் யார்?
அப்படின்னு அவன் கேட்குறான். அவருடைய ஒரு தம்பி பீமன், இன்னொரு தம்பி அர்ஜுனன். ஏனென்றால் இவர்தான் யுதிஷ்டர் என்கின்ற தர்மபுத்திரர் என்று சைரேந்திரி சொல்லுகின்றார். விரித்த கூந்தலோடு நிற்கின்ற அவள் இதை சொல்லுகிற போதே எல்லாருக்கும் தெரிந்து விடுகிறது அவள்தான் திரௌபதி என்று. நகுலனும் சகாதேவனும் தாங்கள் சூட்டிக்கொண்ட பெயர்களையும் வேடங்களையும் துறந்துவிட்டு அவர்களோடு இணைந்து கொள்ளுகின்றார்கள். விராட மன்னனுக்கு கண்களிலிருந்து நீர் அப்படியே கொட்டுகிறது. ஓடிப்போய் தருமரின் காலிலே விழுகின்றான். ஒரு வருஷம் உங்களை அடிமை மாதிரி, வேலையாட்கள் மாதிரி நாங்கள் எல்லாரும் நடத்தியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு விவரம் தெரியல, எங்களை மன்னிச்சிருங்கன்னு கதறி அழுகின்றார். யுதிஷ்டர் சொன்னார், இல்லை, இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் எங்களையே தெரிந்து கொண்டோம். ஒருத்தரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு வருடம் எங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆண்டு. அந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும்னு சொல்கிறோம். மன்னன் உடனே சொல்கிறான், என்னுடைய மகள் உத்தரையை அர்ஜுனனுக்கு நான் மனம் முடித்து கொடுக்க விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்கிறான். அர்ஜுனனுக்கு பல மனைவிகள், அதனால் மன உறவு வேண்டும் என்பதனால அவளுக்கு ஆசிரியராக இருந்த பிரகநிலையாக இவ்வளவு நாள் இருந்த அர்ஜுனனுக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுக்க விரும்புகிறேன். அர்ஜுனன் சொல்லுகின்றான், ஒரு ஆசிரியர் எந்த காலத்திலும் மாணவி மகளாக மாத்திரமே நினைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனான அபிமன்யுவுக்கு உத்தரையை திருமணம் செய்து கொள்ளுகின்றேன் என்ற வாக்குறுதியை கொடுக்கின்றார். இப்படித்தான் அந்த ஓராண்டு கால விராடவாசம் பாண்டவர்களை அந்த 13 வருஷ காலத்தையும் முடிக்க வைத்தது. திரும்பவும் 6 பேரும் ஒன்றோடு ஒன்று நின்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்கள் சூடிக்கொண்ட பெயர்களை துறந்துவிட்டு திரும்பவும் தருமனாய், அர்ஜுனனாய், பீமனாய், நகுல சகாதேவனாய், திரௌபதியாய் ஒன்றாய் நிற்கின்ற போது புது மனிதர்கள் போலத்தான் அவர்கள் நின்றார்கள். இதுதான் விராட பருவம். நம்முடைய வாழ்க்கையில கூட சில சமயத்துல நம்முடைய வழக்கமான சூழலிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து வேறு ஒரு இடத்துல போய் வேறு ஒரு சூழல்ல கொஞ்ச நாளாவது இருக்கிற வாய்ப்பு கிடைத்தால் நாம் புது மனிதர்களாக மிளிர்வதற்கும் மலர்வதற்கும், பழைய வாழ்க்கையிலும் பழைய உறவுகளிலும் இருந்த மேன்மைகளை தெரிந்து கொள்வதற்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ரொம்ப உதவியாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறாங்க, விராட பருவம் மகாபாரதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஒருவரை ஒருவர் மனிதர்கள் தெரிந்து கொள்ளுகிற போது இயற்கையும் அவர்கள் மீது கருணை வைக்கிறது, மழை பொழிகிறது. நன்றி, வணக்கம். Hudson Card.